ஐயோ கடவுள் ஏன் கல்லானம் கல்லானாலும் நீதான்பா கடவுள். நீ சொல்லு. மலையில மாரியாத்தாளுக்கு மந்திரிக்கிறவன் அவன் கிடக்குறாங்க கடவுள். நீ சொல்லுப்பா, வாயில வாசனை வரல. ஓகே கொடு, நான் பாத்துறேன். அம்மாவை நான் சமாளிக்கிறேன். மா ஒரே மழை. பக்கத்து வீட்டுல ஏதோ கருவாடு வாசனை அடிக்குது, நீ மூக்க மூடிக்க. என்னம்மா அப்படி பாக்குற? நான் ஒண்ணு தப்பா பாக்கலையப்பா. இல்ல, நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்ததை நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்க. அதெல்லாம் நீயா நினைச்சுக்கிற. முதல்ல உள்ள வா. அப்ப நீ என்ன தப்பா நினைக்கல? நான் தப்பா நினைக்கலடா. வா. சரி வா. தலையை தொடச்சுக்குப்பா. நீ நல்ல அம்மா. உட்காரு. உட்காருடா. உட்காந்துக்கிறேன். அம்மா, நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து என்னைக்காவது தவறி இருக்கணாமா? செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறலப்பா, வாழ வேண்டிய வாழ்க்கையில இருந்து தவறிட்டியே. ஏண்டா இப்படி ஒன்ன நீயே அடிச்சுக்கிற? எனக்கு மனசு சரியில்லைம்மா. நீ சாப்பிட்டியா? என்னை விட்டு என்னைக்கு நீ சாப்பிட்டுருக்க? அந்த காலத்துல எங்க அப்பனுக்காக காத்திருந்த, இந்த காலத்துல அவர் மகனுக்காக காத்துட்டு இருக்க. நீ பெண் தெய்வம். நாளைக்கு காலையில சீக்கிரமா அலாரம் வச்சு எழுப்பு, அப்பதான் நீ பெண் தெய்வம். இன்னும் சொல்லுங்க சார். பாக்கெட்ல இருக்கு. தைரியமா வண்டியில ஏறி உட்கார சொல்லிட்டேன். உண்மையிலேயே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இத நீ கார்ல ஏறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். இப்ப ஒன்னும் குறைஞ்சு போல. அதோ தெரியுதே பஸ் ஸ்டாண்டு, அங்க இறக்கி விட்டேனா நான் பஸ்லயே போயிடுவேன். குட் மார்னிங். சாரி, நமஸ்காரம். பாடி ஒண்ணு நான் வீட்ல டிராப் பண்றேன். அப்படியே நீ ஒர்க் ஷாப்ல இறக்கி விட்டுறியா? பாத்துமா, ஸ்டேரிங் இடிக்க போகுது. பிரேக் அமுக்கு. நான் சைக்கிள்ல போறேன், நீ பஸ்ல போ. என்ன அவசரம்? வண்டியில பிரேக் இல்லப்பா. பிரேக் இல்லாட்டி 2 வீல் இருந்தா போதும், போடா. குரங்கு குறுக்க வருது தானே பிரேக் போட்டேன். அப்போ வந்து கார் மேல இடிக்கிறியே, கண்ணல இருக்கிற 2 கண்ணையும் உன் மேல வச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரியா தெரியுது? இப்ப பார். அம்மா, கை முட்டி, கால் முட்டி. ஐயோ, பெங்களூர் பெருமக்களே எல்லாம் வாங்க. முட்டி முட்டி அடிச்சிருச்சு. ஐயோ அம்மா, வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டி அம்மா என்ன இடிச்சுடா பாரு. வழி கூட வச்சா. ஐயோ, வெளில வர சொல்லுங்க. ஏடி கொக்கு மாதிரி எட்டி பாக்குறேன். தம்பிக்கு எங்க அடிபட்டுருக்குன்னு தெரியாம கத்திக்கின்னு இருக்குது. நீ பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்திருக்கே. வெளியில வாமா. ஐயோ, உங்க வண்டிக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? வண்டியா? வண்டி போச்சுன்னா கூதலே போச்சுமா. மனுஷனுக்கு ஏதாவது அடிபட்டு கை கால் ஒரு முக்கியமான ஐட்டம் போச்சுன்னா இந்த கன்னி பையனை யார் கட்டிக்குவா? இந்த பொண்ணு கட்டிக்குமா? நீ கட்டிக்குவியா? வண்டி ஓட்டி பழகிறதா இருந்தா கிரவுண்ட் மேல ஓட்டுங்க. சைக்கிள் மேல ஓட்டாதீங்க. எங்கள மாதிரி வயசு பசங்களுக்கு சேஃப்டியே இல்லாம போச்சு. பெரிய சேஃப்டி. வீட்டுல ஒரு வேலை செய்ய வக்கில்ல, வீதிக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து பண்ண. அட வாடா. ஐயோ அம்மா, சுத்தி கேளுங்க, அங்க கேளுங்க, அவட்ட கேளுங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. அழுறா பாருங்க. ஐயோ அம்மா, கேளுங்க, நல்லா கேளுங்க. போதும். உன்னா வந்துருவீங்களே நூன் ஷோ காட்டுற மாதிரி. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. 2 பேர் இடிச்சுட்டா உங்களுக்கு கொண்டாட்டமா? ஒரு வயசு பொண்ணு ஒரு அழகான பையனை பார்த்தோன்னா வந்து இடிச்சுட்டா போங்க. குரங்குன்னு சொன்னல, அது இப்படிதான் புத்தியை காட்டும். உன் கண் கலங்கனா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு நாளா உனக்காக என் மனசு கலங்குதே, அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏங்க நீங்களா சொல்லக்கூடாதா? இல்ல, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, கல்லா இருக்க மனசு எப்ப கனியுதோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். L for love, still I love you.
அடாடா, என்ன தொழில் பக்தி! பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாட அடிக்குதே? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க, என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சி நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தேன் தான் பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி கூட தண்ணி அடிச்சிங்களே, அத பத்தி தான். ஏடா, இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை. உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச ஒரு இதெல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வண்டியை ரெடி பண்ணிட்டாங்களா? அவ வண்டியை ரெடி பண்ணிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வர்ற 10ஆம் தேதி எனக்கு மேரேஜ். அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணம் உள்ளூர்லயா வெளியூர்லயா? இங்கதான். அப்போ நம்ம நிச்சயம் வருவாள்ல? கல்யாணத்துல எனக்கு தோழியாவதா? நிச்சயமா வருவா. சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அவ தானா திருத்தினாதான் உண்டு. வேற யாரும் அவளை திருத்த முடியாது. உண்மைதான். என்ன தவிர வேற யாரும் அவளை திருத்த முடியாது. நான் திருத்தி காட்டினா இல்லையான்னு பாருங்க. சாரி. யோ, இங்க வாயா. எதுக்கு சாரி சொன்ன? இல்ல, ஒரு பக்கமா இடிச்சிட்டேன், அதான். இடிச்சிட்டா சாரி சொல்லுமா? எங்க ஊர் பக்கம்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே, போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகரப்பா? சும்மா இருங்க சார். என்ன சார் இது? ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. வேணுங்க, 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபா ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும். இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ, முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபா ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது அவனுக்கு. இந்த புடவையை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார், இங்க இந்த ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1, 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார், புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன். மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு, அந்த பொண்ணுகிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கும் சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார், ஒரு சின்ன சந்தேகம். உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி, சரி, ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கியம், உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொம்பளைங்களை எல்லாம் கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு, இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்றேன்? ஏய், புடவை எடுத்துட்டு வாடி. ஆமா, ஆஷா எங்க போயிருக்கா? அம்மா காலையிலே எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிட்டாங்க. இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க முதலாளி.
பிக்னிக் போயிருக்காடா. மனத்தோரமா நிறுத்து. முதலாளி, நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்படி வழிநடுக பிரச்சனை பண்றீங்க? ஃபாரின் போறதுக்கா சொல்றேன்? ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆளு கூட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி, தனியா போ, பயமா இருக்கு, கொஞ்சம் பின்னால வாடா. பெரிய தொல்லையா போச்சு சார். ஏப்பா ரவி, சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டிய படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயிற்றுல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்தா அவன் மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா? வண்டிய ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா ஏறுங்க. ஏறேன்டா. ஓய், யார் பாரு வீட்டுல? யார் நீ? ஏன் ராத்திரி வந்து கத்திட்டு இருக்க? கத்துறமா, அந்த ஆளை வர சொல்லியான்ற. மரியாதையா வெளியே போ, இல்ல மரியாதை கொடுத்து வெளியே போட்டு இருக்கும். மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா? என்னங்க அது வம்பா போச்சு? வண்டி அடிச்ச உள்ள இருக்கா, அவள வர சொல்லியா? டேய், ஒழுங்கா வெளில போறீங்களா இல்ல உத வாங்கிட்டு போறீங்களா? ரவி, அடிச்சிருவாருங்க போல இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி. உனக்குமா? ஆமா, நீங்களா கொஞ்சம் தைரியமா பேசுங்க. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த அளவுக்கு போயிடாத. எந்த அளவுக்கு முதலாளி? ஐயோ, அறிவட்டவனே, ஆஸ்பத்திரி அளவுக்கு போயிடாத. ஆஸ்பத்திரியா? அவன் பாய ஆரம்பிச்சானா தாங்க மாட்டீங்கடா பாவிகளா. யோ, இப்ப உங்களுக்கு என்ன ஆகணும்? அப்படி பணிவா கேளு. வண்டியில டான்ஸ் லைட் உடைஞ்சு போச்சு, ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு, இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு, கண்ணாடி உடைஞ்சு போச்சு. எல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஆகும் முதலாளி? 399 ரூபா 95 பைசா. அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடுத்தனுப்பு. அப்படி போட்டாக் முடிவோட வரா முதலாளி. நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு. ஏற்கனவே பேர் போன ஒரு போல இருக்கு, ஒசரத்துல இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? நாங்க ஒண்ணும் அநியாயமாலாம் கேட்க மாட்டோம், நியாயமா தான் கேட்போம். கேட்டுட்டோமா முதலாளி? ஒன்னா கேட்க போற? கேளுடா. அப்ப பொண்ணே கேட்டவா? வம்பெல்லாம் விலைக்கு வாங்காத, தேவைப்பட்டத கேளு. 399 ரூபாய் 95 பைசா. இதுல 400 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பாரு, 5 பைசாவை தூக்கி ஏறி. நாமெல்லாம் மான மரியாதை உள்ளவங்க. நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு, ஆனா 5 பைசா சேஞ்ச் இல்லையே. அதுதானே நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல். எது இருக்கணுமோ அது இருக்காத. ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு. இந்தா, இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலையில 5 பைசா கலெக்ட் பண்ணிக்க. ஏண்டா, நம்ம கடைக்காடு தானே. என்னையா? உன்னை தவிர வேற யாராவது மேல இருக்காங்களா? இல்ல. அப்ப கீழே இறங்கி வா. என்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அப்படி திரும்புங்க. எந்த பொசிஷன்ல பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரலையே. இந்த பர்ஸ் ஆவது ஞாபகம் இருக்கா? ஏன் பர்சாச்சே? அது எப்படி உங்ககிட்ட வந்தது? பிக்பாக்கெட் அடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல, இனிமேதான் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பர்ஸ் இல்ல, 399 ரூபாய் 95 காசு. இப்போவாவது என்ன ஞாபகம் இருக்கா? 5 பைசா நீ மிச்சம் தரணும். அதாவது ஞாபகம் இருக்கா? 5 பைசா? அல்பம் ஒரு 5 பைசாக்காகவா மாருதி கார்ல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அத பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதான் ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து காசை கலெக்ட் பண்ணிக்கன்னு சொன்னல. கொண்டா 5 பைசாவை. ஐயோ, என்னடா அது வம்பா போச்சு. அவசியம் வேணுங்களா? வேணும்னு கேக்குறேன்ல. 2 5 பைசா ஒன்னா சேர்ந்து 10 பைசாவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா? எனக்கு தேவை ஏன் 5 காசு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. எனக்கு ஏன் 5 பைசா வேணும். நான் ஏன் தடுமாறுறேன்னா, மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசே நான் தாங்க. தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்தோம். அதனாலதான் 5 பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு. கடன் வாங்கி தரேன். ஹலோ பிரதர்ஸ், நண்பர்களே, ஒரு 5 பைசா கடனா கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்ல. நேரத்துக்கு கை கொடுக்க மாட்டீங்களே.
அண்ணா நீங்க? மைசூர் மகாராஜாவுக்கு கடைசி வாரிசே நான் தான். இப்படி தானம் பண்ணியே கர்நாடகா மாநிலத்தையே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். கடைசியா இருக்கிறது இந்த 5 பைசா தான். தம்பி, இத வச்சுக்கிட்டு நீயாவது நல்லா இருப்பா. தன்வனை தன்னை தொடும். இந்தாங்க. அஞ்சு பைசாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இதை நானே கொடுத்திருப்பேனே.